எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 10. இன்னைக்கு வந்து குஜராத்தி டிஷ் ஒன்று குன் பாப்தி சுக்குடி அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து குன் பாப்படி தான் செய்ய போகிறோம். குன் பாப்படி வந்து ஒரு குஜராத்தி டிஷ்ஷு. ஸோ இஃப் யூர் பிரஸ்ட் ஃபீடிங் மதர் அப்படின்னா உங்களுக்கு வீன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நைட்லாம் வந்து அடிக்கடி எழுந்துக்கிறாங்க, நைட் ஒழுங்காக தூங்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்நாக்காக வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நைட் ஃபீட் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட் டின்னர் முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நைட் ஃபீட்ஸை வந்து வரேம்மா நைட் ஃபீட்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் இப்போ என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு. எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே ஒரு கப் வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்துக்க போகிறேன். அண்ட் கொஞ்சோண்டு வந்துட்டு சுக்குப்பொடி. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிவா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீயே சொல்லிட்டியடா, தெரியும்டா அதில். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிற நெய்யை வந்து இதில் அப்படியே விட்டுக்க போகிறோம். சத்தியமா மெதுவா தாச்சு, கீழேனா சிந்தறது பாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கப் எடுத்துருக்கிற கோதுமை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் இருக்கா சரி, இதை கொஞ்சம் நல்லா வந்து கிளறிக்கலாம். நெய் ஸோ எல்லாமே இது ரொம்ப மெஷர்மெண்ட்டுமே ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே ஒரு கப், நீங்கள் ஒரு கப்பு கோதுமை எடுக்கிறீங்கன்னா அதே கப்பால் நெய், அதே கப்பால் நாட்டு சக்கரை. ஸோ இது நல்லா வந்து கலர் மாறும், பார்த்துட்டா கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும். இப்போ கொஞ்சமாக வந்து சுக்குப்பொடி கொஞ்சமாக போடுறேன், அதை போட்டு கிளறுமா. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரெட் கலரில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் கலரில் மாறி இருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நெய்யும் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த டைம் அதே நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு தட்டு எடுத்து நெய்யை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கலாம். நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை நல்லா வந்து இப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கிண்டி கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் தட்டில் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேப் கொடுக்கலாம். இதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் கட் பண்ணி போடலாம். இல்லை நீங்கள் ஒரு கேஷ்யூ வந்து நீங்கள் ஒரு ஷேப் போட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் கேஷ்யூ வைக்கலாம். ஸோ மேலே டாப்பிங்ஸ் வந்து நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஏன் கேட்டு ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இங்கே வந்து அப்படியே டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து கொஞ்சம் கூலாக விட்டுட்டு இப்போ நான் வந்து இதில் ஷேப் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட குர் பாப்படி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுக்குடின்னு சொல்லுவாங்க போல். இது வந்து ஒரு குஜராத்தி டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பிரஸ்ட் ஃபீடிங்க்கு வீன் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானுமே வந்து ட்ரை பண்ண போகிறேன். நைட் ஃபீட்ஸ்லாம் வந்து இப்போல்லாம் ரொம்பவே வந்து தூங்குறதுக்கெல்லாம். ஸோ அதனால ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும். ஸோ உங்கள் குழந்தைங்களும் வந்து நைட்டில் உங்களை தூங்க விடாமல் படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்களும் தூங்குறாங்கன்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும் நம்மளுக்கும்.